Hi, this is JNT. நான் இன்னைக்கு உங்களுக்கு mixed fried rice பண்ணி காட்ட போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த bell icon-ஐ click பண்ணி வெச்சுக்குங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு notification வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஓகே, வாங்க போலாம். Chicken 200 grams, prawns 150 grams, முட்டை 4, carrot 100 gram, capsicum 100 gram, cabbage 100 gram, beans 100 gram, spring onions 1 கட்டு, சின்னதாக வெட்டின இஞ்சி 1 டீஸ்பூன், சின்னதாக வெட்டின பூண்டு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகுத்தூள் தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பர்னரில் பேனை போட்டுக்கிறேன், இன்னொரு பர்னரில் தண்ணி வச்சு ரைஸ் போடுறதுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரைஸ் கொதிக்க வைக்க போகிறோம்ல, அந்த தண்ணியில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். லெமன் ஜூஸ், சால்ட்டு, பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் வந்து 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ப்ரான்ஸில் வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு அரைச்ச பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு லெமன், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பாசுமதி ரைஸை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணியில் போட்டு இப்போ வேக விட்டுடலாம். ப்ரான்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ப்ரான்ஸ் வந்து 3 to 4 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வேக விடக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நான் இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 4 முட்டையை நான் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி வேக விட்டுடலாம். எக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிக்கணும். பொடி மாஸ் மாதிரி பண்ணோம்ல, அதை மாதிரி நல்லா நீங்கள் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஸ்டவ்லையே நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை போட்டுக்கிறேன். ரைஸ் 90% வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து வடிச்சுக்கலாம். இப்போ கடாயில் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கடாய் வந்து எப்போதுமே ஹை ஹீட்டில் இருக்கணும். எப்போதுமே இந்த சைனீஸ் இதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இதில் வந்து நான் வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு, சைனீஸ் இதுக்கெல்லாம். இதை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுக்கிறேன். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஒரு அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கேரட்டை போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எல்லா வெஜிடபிள்ஸையுமே நீங்கள் வந்து நீட்டாக வெட்டிக்கிங்க. அப்போ தான் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், நல்லா சீக்கிரமும் வெந்துடும். இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இப்போது ப்ரான்ஸையும் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். டொமேட்டோ கெச்சப்பு, சோயா சாஸ்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த பாசுமதி ரைஸை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ப்ரான்ஸு, சிக்கன், எக் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.